ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம 8ஆம் வகுப்பு அறிவியல் 3ஆம் பருவத்தில் இயற்பியல் டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பொருள் அதிர்வுக்கு உட்படுத்தப்பட்டால் உண்டாவது என்ன? ஒரு பொருள் அதிர்வுக்கு உட்படுத்தப்பட்டால் உண்டாவது என்ன? ஒளி. ஒரு பொருளின் முன்னும் பின்னுமான இயக்கம் டேஸ் ஆகும். ஒரு பொருளின் முன்னும் பின்னுமான இயக்கம் டேஸ் ஆகும். அதிர்வு. ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். எந்த ஆண்டு தாமஸ் ஆல்வா எடிசன் ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தார்? எந்த ஆண்டு தாமஸ் ஆல்வா எடிசன் ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தார்? 1877. ஒளி ஒரு நொடியில் பயணிக்கும் தூரம் எது? ஒளி ஒரு நொடியில் பயணிக்கும் தூரம் எது? ஒளியின் வேகம். தொடர்ச்சியான இரண்டு துகள்களுக்கு இடையிலான தூரம் என்ன? தொடர்ச்சியான இரண்டு துகள்களுக்கு இடையிலான தூரம் என்ன? அலைநீளம். அலைநீளத்தின் அலகு எது? அலைநீளத்தின் அலகு எது? மீட்டர். ஒரு நொடியில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கை டேஸ் ஆகும். ஒரு நொடியில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கை டேஸ் ஆகும். அதிர்வெண். அதிர்வெண்ணின் அலகு என்ன? அதிர்வெண்ணின் அலகு என்ன? ஹெர்ட்ஸ். ஒரு ஊடகத்தில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதன் ஒளியின் வேகம் என்னவாகும்? ஒரு ஊடகத்தில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதன் ஒளியின் வேகம் என்னவாகும்? அதிகரிக்கும். அடுத்து பொறுத்துக. பொருள் ஒளியின் வேகம் மீட்டர் பர் வினாடி. அலுமினியம் 6420. காய்ச்சி வடிகட்டிய நீர் 1498. இரும்பு 5950. கடல் நீர் 1530. ஆக்சிஜன் 316. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. காற்றில் உள்ள நீரின் அளவு ஈரப்பதம் என்று அழைக்கப்படுகிறது. காற்றில் உள்ள நீரின் அளவு ஈரப்பதம் என்று அழைக்கப்படுகிறது. இது சரி. ஈரப்பதம் அதிகரிப்பதன் மூலம் ஒளியின் வேகம் அதிகரிக்கிறது. ஈரப்பதம் அதிகரிப்பதன் மூலம் ஒளியின் வேகம் அதிகரிக்கிறது. இதுவும் சரி. ஈரப்பதம் அதிகரிக்கும் போது காற்றின் அடர்த்தி குறைகிறது. ஈரப்பதம் அதிகரிக்கும் போது காற்றின் அடர்த்தி குறைகிறது. இதுவும் சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி. ஆற்றல் மட்டுமே கடத்தப்படும் இயக்கம் எது? ஆற்றல் மட்டுமே கடத்தப்படும் இயக்கம் எது? அலை இயக்கம். விண்வெளி வீரர்களின் தலைக்கவசங்களில் உள்ள சில சாதனங்கள் ஒளி அலைகளை டேஸ் அலைகளாக மாற்றி கடத்துகின்றன. விண்வெளி வீரர்களின் தலைக்கவசங்களில் உள்ள சில சாதனங்கள் ஒளி அலைகளை டேஸ் அலைகளாக மாற்றி கடத்துகின்றன. ரேடியோ அலைகள். குறுக்கலையில் துகள்கள் அதிர்வுறும் திசையானது அலை பரவலின் திசைக்கு எவ்வாறாக இருக்கும்? குறுக்கலையில் துகள்கள் அதிர்வுறும் திசையானது அலை பரவலின் திசைக்கு எவ்வாறாக இருக்கும்? செங்குத்தாக. நெட்டலையில் துகள்கள் அலை பரவும் திசைக்கு எவ்வாறு அதிர்வுறுகின்றன? நெட்டலையில் துகள்கள் அலை பரவும் திசைக்கு எவ்வாறு அதிர்வுறுகின்றன? இணையாக. திட மற்றும் திரவங்களில் மட்டுமே உருவாவது எது? திட மற்றும் திரவங்களில் மட்டுமே உருவாவது எது? குறுக்கலை. கீழ்கண்டவற்றுள் நெட்டலைக்கு எடுத்துக்காட்டு எது? கீழ்கண்டவற்றுள் நெட்டலைக்கு எடுத்துக்காட்டு எது? நீரூற்றுகளின் அலைகள். திடப்பொருள்களிலும் திரவங்களிலும் வாயுக்களிலும் உருவாவது எது? திடப்பொருட்களிலும் திரவங்களிலும் வாயுக்களிலும் உருவாவது எது? நெட்டலை. பூகம்பத்தின் போது உருவாகும் அலைகள் எந்த அலைக்கு உதாரணமாகும்? பூகம்பத்தின் போது உருவாகும் அலைகள் எந்த அலைக்கு உதாரணமாகும்? நெட்டலை. மெல்லிய அல்லது பலவீனமான ஒளியை உரத்த ஒளியில் இருந்து வேறுபடுத்துவதற்கு உதவும் ஒளியின் சிறப்பியல்பை எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? மெல்லிய அல்லது பலவீனமான ஒளியை உரத்த ஒளியில் இருந்து வேறுபடுத்துவதற்கு உதவும் ஒளியின் சிறப்பியல்பை எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? உரப்பு. ஒளியின் உரத்தலின் அலகு என்ன?
ஒளியின் உரத்தலின் அலகு என்ன? டெசிபல். வெடிப்புகள், பூகம்பங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகள் காரணமாக பூமியின் அடுக்குகள் வழியாக பரவும் அலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வெடிப்புகள், பூகம்பங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகள் காரணமாக பூமியின் அடுக்குகள் வழியாக பரவும் அலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? நில அதிர்வு அலைகள். வீச்சின் அலகு என்ன? வீச்சின் அலகு என்ன? மீட்டர். மையப்புள்ளியில் இருந்து துகளின் அதிகபட்ச இடப்பெயர்ச்சியாவது எது? மையப்புள்ளியில் இருந்து துகளின் அதிகபட்ச இடப்பெயர்ச்சியாவது எது? அலையின் வீச்சு. டேஸ் அதிகமாக இருக்கும் போது சுருதி அதிகமாக இருக்கும். டேஸ் அதிகமாக இருக்கும் போது சுருதி அதிகமாக இருக்கும். அதிர்வெண். ஒளியை அதிர்வெண்ணின் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கலாம்? ஒளியை அதிர்வெண்ணின் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 3. கேட்பொலியின் அதிர்வெண் என்ன? கேட்பொலியின் அதிர்வெண் என்ன? 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை. 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான அதிர்வெண் கொண்ட ஒலி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான அதிர்வெண் கொண்ட ஒலி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குற்றொலி. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? குற்றொலியை மனிதர்களால் கேட்க முடியாது. ஆனால் நாய், டால்ஃபின் போன்ற சில விலங்குகள் இந்த அதிர்வெண்ணின் ஒலியை கேட்க முடியும். குற்றொலியை மனிதர்களால் கேட்க முடியாது. ஆனால் நாய், டால்ஃபின் போன்ற சில விலங்குகள் இந்த அதிர்வெண்ணின் ஒலிகளை கேட்க முடியும். இது சரி. இது பூமி கண்காணிப்பு அமைப்பில் பயன்படுத்தப்படுகிறது. இது பூமி கண்காணிப்பு அமைப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது. இது சரி. இது மனித இதயத்தின் செயல்பாடுகள் குறித்த ஆய்விலும் பயன்படுத்தப்படுகிறது. இது மனித இதயத்தின் செயல்பாடுகள் குறித்த ஆய்விலும் பயன்படுத்தப்படுகிறது. இது சரி. இப்போ இதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி. 20,000 ஹெர்ட்ஸை விட அதிக அதிர்வெண் கொண்ட ஒலி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 20,000 ஹெர்ட்ஸை விட அதிக அதிர்வெண் கொண்ட ஒலி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மீயொலி. சோனோகிராம் போன்ற மருத்துவ பயன்பாடுகளில் விரிவாக பயன்படுத்துவது எது? சோனோகிராம் போன்ற மருத்துவ பயன்பாடுகளில் விரிவாக பயன்படுத்தப்படுவது எது? மீயொலி. சோனார் அமைப்பில் கடலின் ஆழத்தை கண்டறியவும் நீர்மூழ்கி கப்பலை கண்டறியவும் பயன்படுத்தப்படுவது எது? சோனார் அமைப்பில் கடலின் ஆழத்தை கண்டறியவும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறியவும் பயன்படுத்தப்படுவது எது? மீயொலி. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? வௌவால்கள், நாய்கள், டால்ஃபின்கள் போன்ற விலங்குகள் சில மீயொலிகளை கேட்க முடிகிறது. வௌவால்கள், நாய்கள், டால்ஃபின்கள் போன்ற விலங்குகள் சில மீயொலிகளை கேட்க முடிகிறது. இது சரி. மீயொலி பாத்திரம் கழுவும் இயந்திரங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. மீயொலி பாத்திரம் கழுவும் இயந்திரங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. இதுவும் சரி. அடுத்து, மீயொலியின் மற்றொரு முக்கியமான பயன்பாடு கால்டனின் விசில் ஆகும். இந்த விசில் மனித காதுக்கு செவிக்கு புலப்படாது. ஆனால் அதை நாய்களால் கேட்க முடியும். மீயொலியின் மற்றொரு முக்கியமான பயன்பாடு கால்டனின் விசில் ஆகும். இந்த விசில் மனித காதுக்கு செவிக்கு புலப்படாது. ஆனால் அதை நாய்களால் கேட்க முடியும். இதுவும் சரி. அப்போதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி. வௌவாலால் டேஸ் ஹெர்ட்ஸை விட அதிக அதிர்வெண் உடைய ஒலிகளை கேட்க முடியும். வௌவாலால் டேஸ் ஹெர்ட்ஸை விட அதிக அதிர்வெண் உடைய ஒலிகளை கேட்க முடியும். 20,000. வௌவால் அலறும்போது டேஸ் உருவாக்குகின்றன. வௌவால் அலறும்போது டேஸ் உருவாக்குகின்றன. மீயொலி. வௌவால்களின் வலியையும் இரையையும் கண்டுபிடிக்க உதவுவது எது? வௌவால்களின் வலியையும் இரையையும் கண்டுபிடிக்க உதவுவது எது? மீயொலி. குரல் வலையில் குரல் நாண்கள் எனப்படும் எத்தனை தசைநார்கள் உள்ளன? குரல் வலையில் குரல் நாண்கள் எனப்படும் எத்தனை தசைநார்கள் உள்ளன? 2. கீழ்கண்டவற்றுள் நாணல் கருவி எது?
கீழ்கண்டவற்றுள் நாணல் கருவி எது? ஹார்மோனியம். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? மனித காது காற்றின் உயர் அதிர்வெண் அதிர்வுகளை உள்ளிழுத்து அதிர்வடைகிறது. மனித காது காற்றின் உயர் அதிர்வெண் அதிர்வுகளை உள்ளிழுத்து அதிர்வடைகிறது. இது சரி. நீர்வாழ் விலங்குகளின் காதுகள் நீரில் அதிக அதிர்வுகளை பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. நீர்வாழ் விலங்குகளின் காதுகள் நீரில் அதிக அதிர்வெண் அதிர்வுகளை பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதுவும் சரி. மனித காதுகளின் உள்காதில் இருந்து அதிர்வுகள் சிக்னல்கள் வடிவில் மூளைக்கு அனுப்பப்படுகின்றன. மனித காதுகளின் உள்காதில் இருந்து அதிர்வுகள் சிக்னல்கள் வடிவில் மூளைக்கு அனுப்பப்படுகின்றன. இதுவும் சரி. அப்போ அதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி. சீனர்கள் காந்தத்தினை திசைகாட்டியாக பயன்படுத்திய காலம் எது? சீனர்கள் காந்தத்தினை திசைகாட்டியாக பயன்படுத்திய காலம் எது? கிபி 1200. இரும்பின் தாதுக்கள் எத்தனை வகைப்படும்? இரும்பின் தாதுக்கள் எத்தனை வகைப்படும்? 3. கீழ்கண்டவற்றுள் மேக்னடைட்டின் சரியான வாய்ப்பாடு எது? கீழ்கண்டவற்றுள் மேக்னடைட்டின் சரியான வாய்ப்பாடு எது? Fe3O4. அதிகமான காந்த பண்பினை பெற்றுள்ள இரும்பு தாது எது? அதிகமான காந்த பண்பினை பெற்றுள்ள இரும்பு தாது எது? மேக்னடைட். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? இயற்கை காந்தங்கள் குறைந்த காலத்தில் காந்த பண்புகளை இழக்கக்கூடியவை. இது தவறான கூற்று. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? மனிதர்களால் உருவாக்கப்பட்ட காந்தங்கள் செயற்கை காந்தங்கள். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட காந்தங்கள் செயற்கை காந்தங்கள். இது சரி. செயற்கை காந்தங்களை வெவ்வேறு வடிவங்களிலும் பரிமாணங்களிலும் உருவாக்கிட முடியும். செயற்கை காந்தங்களை வெவ்வேறு வடிவங்களிலும் பரிமாணங்களிலும் உருவாக்கிட முடியும். இதுவும் சரி. தேவையான குறிப்பிட்ட வலிமை கொண்ட செயற்கை காந்தங்களை உருவாக்க முடியும். தேவையான குறிப்பிட்ட வலிமை கொண்ட செயற்கை காந்தங்களை உருவாக்க முடியும். இதுவும் சரி. அப்போ அதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி. காந்தவியல் உருவாக அடித்தளமிட்டவர் யார்? காந்தவியல் உருவாக அடித்தளமிட்டவர் யார்? வில்லியம் கில்பர்ட். பூமி மிகப்பெரிய காந்தம் என்பதனை வலியுறுத்தியவர் யார்? பூமி மிகப்பெரிய காந்தம் என்பதனை வலியுறுத்தியவர் யார்? வில்லியம் கில்பர்ட். வில்லியம் கில்பர்ட் பிறந்த ஆண்டு எது? வில்லியம் கில்பர்ட் பிறந்த ஆண்டு எது? 1544 மே 24. முதலில் காந்தக்கல் குறித்த முறையான ஆய்வினை மேற்கொண்டவர் யார்? முதலில் காந்தக்கல் குறித்த முறையான ஆய்வினை மேற்கொண்டவர் யார்? வில்லியம் கில்பர்ட். தி மேக்னடைட் என்ற தனது கண்டுபிடிப்புகளை வெளியிட்டவர் யார்? தி மேக்னடைட் என்ற தனது கண்டுபிடிப்புகளை வெளியிட்டவர் யார்? வில்லியம் கில்பர்ட். ஒரு டெஸ்லா என்பது என்ன? ஒரு டெஸ்லா என்பது என்ன? 10,000 காஸ். தோராயமாக காந்த ஊசியின் முனைகள் புவியின் எந்த திசைகளை குறிக்கின்றன? தோராயமாக காந்த ஊசியின் முனைகள் புவியின் எந்த திசையை குறிக்கின்றன? வட மற்றும் தென். பாரா காந்த பொருட்கள் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடு. பாரா காந்த பொருட்கள் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடு. இவை காந்தப்புலத்திற்கு எதிரான திசையில் காந்தமாகும். இவை காந்தப்புலத்திற்கு எதிரான திசையில் காந்தமாகும். இதான் தவறான கூற்று. ஃபெர்ரோ காந்த பொருள்கள் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஃபெர்ரோ காந்த பொருள்கள் சீரான புறக்காந்த பண்புலத்தில் தொங்கவிடப்படும் போது அவை காந்தப்புலத்திற்கு இணையாக தங்களை சீரமைத்து வந்து நிற்கும். ஃபெர்ரோ காந்த பொருள்கள் சீரான புறக்காந்தப்புலத்தில் தொங்கவிடப்படும் போது அவை காந்தப்புலத்திற்கு இணையாக தங்களை சீரமைத்து வந்து நிற்கும். இது சரி. இவை காந்தப்புலத்தின் திசையில் வலிமையான காந்தமாகும். இவை காந்தப்புலத்தின் திசையில் வலிமையான காந்தமாகும். இதுவும் சரி. இவற்றை வெப்பப்படுத்தும் போது பாரா காந்த பொருள்களாக மாற்றமடையும். இவற்றை வெப்பப்படுத்தும் போது பாரா காந்த பொருள்களாக மாற்றமடையும். இதுவும் சரி. இதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி.
ஒரு வெப்பநிலையில் ஃபெர்ரோ காந்த பொருள்கள் பாரா காந்த பொருளாக மாற்றமடையும் வெப்பநிலை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு வெப்பநிலையில் ஃபெர்ரோ காந்த பொருள்கள் பாரா காந்த பொருளாக மாற்றமடையும் வெப்பநிலை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. கியூரி. பெரும்பாலான நிலையான காந்தங்கள் எந்த உலோக கலவையால் தயாரிக்கப்படுகின்றன? பெரும்பாலான நிலையான காந்தங்கள் எந்த உலோக கலவையால் தயாரிக்கப்படுகின்றன? அல்னிகோ. எந்த காந்தங்கள் பூமியில் காணப்படும் வலிமையான திறன் மிகுந்த காந்தங்களாகும்? எந்த காந்தங்கள் பூமியில் காணப்படும் வலிமையான திறன் மிகுந்த காந்தங்களாகும்? நியோடிமியம். கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. பேரண்டத்தின் பால்வெளி விண்மீன் திரளில் அமைந்துள்ள மேக்னிட்டர் என்று அழைக்கப்படும் காந்த நியூட்ரான் விண்மீனே நடைமுறையில் காணப்படும் அதிக திறன் மிகுந்த காந்தமாகும். பேரண்டத்தின் பால்வெளி விண்மீன் திரளில் அமைந்துள்ள மேக்னிட்டார் என்று அழைக்கப்படும் காந்த நியூட்ரான் விண்மீனே நடைமுறையில் காணப்படும் அதிக திறன் மிகுந்த காந்தமாகும். இது சரி. மேக்னிட்டார் 20 கிலோமீட்டர் விட்டமும் சூரியனை போன்று 2 அல்லது 3 மடங்கு நிறையும் கொண்டது. மேக்னிட்டார் 20 கிலோமீட்டர் விட்டமும் சூரியனை போன்று 2 அல்லது 3 மடங்கு நிறையும் கொண்டது. இது சரி. அதன் நிலையில் இருந்து ஒரு உயிரி 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் கூட அதன் உடலின் இரத்த ஓட்டத்தில் உள்ள அனைத்து இரும்பு அணுக்களையும் உறிஞ்சும் திறன் கொண்டது. அதன் நிலையிலிருந்து ஒரு உயிரி 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் கூட அதன் உடலில் இரத்த ஓட்டத்தில் உள்ள அனைத்து இரும்பு அணுக்களையும் உறிஞ்சும் திறன் கொண்டது. இதுவும் சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி. காந்தங்களின் துருவங்களை இணைக்கும் நேர்கோடானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காந்தங்களின் துருவங்களை இணைக்கும் நேர்கோடானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காந்த அச்சு. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? காந்தத்தின் அச்சானது புவியியல் வடமுனையை சந்திக்கும் புள்ளியானது புவிகாந்த முனை அல்லது காந்த வடமுனை என்று அழைக்கப்படுகிறது. காந்தத்தின் அச்சானது புவியியல் வடமுனையினை சந்திக்கும் புள்ளியானது புவிகாந்த முனை அல்லது காந்த வடமுனை என்று அழைக்கப்படுகிறது. இது சரி. காந்த அச்சு மற்றும் புவியின் அச்சு ஒன்றுக்கொன்றாக இணையாக இருப்பதில்லை. காந்த அச்சு மற்றும் புவியின் அச்சு ஒன்றுக்கொன்றாக இணையாக இருப்பதில்லை. இதுவும் சரி. புவியின் அச்சிற்கு 10 முதல் 15 வரை காந்த அச்சிற்கு சாய்வாக உள்ளது. புவியின் அச்சிற்கு 10 முதல் 15 வரை காந்த அச்சிற்கு சாய்வாக உள்ளது. இதுவும் சரி. அப்போ இதுக்கு ஆன்சர் அனைத்தும் சரி. குளிர்பதனி காந்தமானது புவி காந்தத்தை விட டேஸ் மடங்கு திறன் கொண்டதாகும். குளிர்பதனி காந்தமானது புவி காந்தத்தை விட டேஸ் மடங்கு திறன் கொண்டதாகும். 20 மடங்கு. காந்தப்புல வலிமையின் எண் மதிப்பானது புவிப்பரப்பின் நெடுக்கத்தில் டேஸ் மைக்ரோ டெஸ்லா ஆக இருக்கும். காந்தப்புல வலிமையின் எண் மதிப்பானது புவிப்பரப்பின் நெடுக்கத்தில் டேஸ் மைக்ரோ டெஸ்லா ஆக இருக்கும். 25 65 மைக்ரோ டெஸ்லா. தற்காலத்தில் டைனமோக்கள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதற்கு எது பயன்படுகின்றது? தற்காலத்தில் டைனமோக்கள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதற்கு எது பயன்படுத்தப்படுகிறது? காந்தங்கள். கீழ்கண்டவற்றுள் மார்க்ஸ்ட்ரைட் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. கடன் அட்டை அல்லது பற்று அட்டைகளின் பின்புறத்தில் உள்ள ஒரு காந்த வரி அட்டை மார்க்ஸ்ட்ரைப் என்று அழைக்கப்படுகிறது. கடன் அட்டை அல்லது பற்று அட்டைகளின் பின்புறத்தில் உள்ள ஒரு காந்த வரி அட்டை மார்க்ஸ்ட்ரைப் என்று அழைக்கப்படுகிறது. இது சரி. மார்க்ஸ்ட்ரைப் என்பது இரும்பு காந்த துகள்களால் ஆன மெல்லிய நெகிழி படலம் ஆகும். மார்க்ஸ்ட்ரைப் என்பது இரும்பு காந்த துகள்களால் ஆன மெல்லிய நெகிழி படலம் ஆகும். இதுவும் சரி. உண்மையில் ஒவ்வொரு துகளும் ஒரு அங்குல நீளத்தில் 20 மில்லியனில் ஒரு பங்கு கொண்ட சிறிய சட்ட காந்தமாகும். உண்மையில் ஒவ்வொரு துகளும் ஒரு அங்குல நீளத்தில் 20 மில்லியனில் ஒரு பங்கு கொண்ட
சிறிய சட்ட காந்தமாகும். இது சரி. அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? காந்தங்கள் கணினியில் அதன் சேமிக்கும் சாதனங்களில் நிலைவட்டுகளாக பயன்படுத்தப்படுகின்றன. காந்தங்கள் கணினியில் அதன் சேமிக்கும் சாதனங்களில் நிலைவட்டுகளாக பயன்படுத்தப்படுகின்றன. இது வந்து சரி. திருகு ஆணியின் குறடுகளில் அதன் முனைகளில் காணப்படும் சிறிய அளவிலான காந்த பண்பு திருகு ஆணிகளை பிடிக்க உதவுகிறது. திருகு ஆணி குறடுகளில் அதன் முனைகளில் காணப்படும் சிறிய அளவிலான காந்த பண்பு திருகு ஆணிகளை பிடிக்க உதவுகிறது. இது சரி. மருத்துவமனைகளில் வலிமையான மின்காந்தங்களை பயன்படுத்தி காந்த ஒத்ததிர்வு நிழலுரு படம் மூலம் குறிப்பிட்ட உள்ளுறுப்பின் நிழலுருக்களை உருவாக்கிட உதவுகிறது. மருத்துவமனைகளில் வலிமையான மின்காந்தங்களை பயன்படுத்தி காந்த ஒத்ததிர்வு நிழலுரு படம் மூலம் குறிப்பிட்ட உள்ளுறுப்பின் நிழலுருக்களை உருவாக்கிட உதவுகிறது. இது சரி. அதுக்கான ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. கவர்ச்சி விசையினால் பிணைக்கப்பட்ட லட்சக்கணக்கான விண்மீன்களை கொண்ட தொகுப்பு டேஸ் எனப்படும். கவர்ச்சி விசையினால் பிணைக்கப்பட்ட லட்சக்கணக்கான விண்மீன்களை கொண்ட தொகுப்பு டேஸ் எனப்படும். விண்மீன் திரள். நமது சூரியன் எந்த விண்மீன் திரளைச் சேர்ந்தது? நமது சூரியன் எந்த விண்மீன் திரளைச் சேர்ந்தது? பால்வெளி விண்மீன் திரள். ராக்கெட்டின் கட்டமைப்பு அமைப்பு எந்த உலோகங்களை கொண்டு உருவாக்கப்படுகின்றன? ராக்கெட்டின் கட்டமைப்பு அமைப்பு எந்த உலோகங்களை கொண்டு உருவாக்கப்படுகின்றன? டைட்டானியம். சுற்றுவட்ட பாதையில் விடப்படுவதற்காக ராக்கெட்டினால் சுமந்து செல்லப்படும் செயற்கைக்கோள்கள் டேஸ் எனப்படும். சுற்றுவட்ட பாதையில் விடப்படுவதற்காக ராக்கெட்டினால் சுமந்து செல்லப்படும் செயற்கைக்கோள்கள் டேஸ் எனப்படும். பணிச்சுமை அமைப்பு. உணர்விகள் கணினிகள் ரேடார் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் போன்றவற்றை உள்ளடக்கிய ராக்கெட்டின் அமைப்பு எது? உணர்விகள் கணினிகள் ரேடார் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் போன்றவற்றை உள்ளடக்கிய ராக்கெட்டின் அமைப்பு எது? வழிகாட்டும் அமைப்பு. எரிபொருள் தொட்டிகள் இறைப்பான்கள் மற்றும் எரியூட்டும் அறை ஆகியவற்றை கொண்டுள்ள ராக்கெட்டின் அமைப்பு எது? எரிபொருள் தொட்டிகள் இறைப்பான்கள் மற்றும் எரியூட்டும் அறை ஆகியவற்றை கொண்டுள்ள ராக்கெட்டின் அமைப்பு எது? உந்திவிசை அமைப்பு. டேஸ் என்பது எரிபொருளும் ஆக்சிகரணம் எரியூட்டும் அறையில் ஒன்றாக சேர்க்கப்பட்டு எரிக்கப்பட்டு அதிக விசையுடன் ராக்கெட்டின் அடிப்பகுதி வழியாக வெளியேற்றப்படுகின்றன. டேஸ் என்பது எரிபொருளும் ஆக்சிகரணம் எரியூட்டும் அறையில் ஒன்றாக சேர்க்கப்பட்டு எரிக்கப்பட்டு அதிக விசையுடன் ராக்கெட்டின் அடிப்பகுதி வழியாக வெளியேற்றப்படுகின்றன. திரவ இயக்கு பொருள்கள். கிரையோஜெனிக் இயக்கு பொருள் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. கிரையோஜெனிக் இயக்கு பொருள்களில் எரிபொருள் அல்லது ஆக்சிகரணி அல்லது இரண்டும் திரவநிலை வாயுக்களாக இருக்கும். கிரையோஜெனிக் இயக்கு பொருள்களில் எரிபொருள் அல்லது ஆக்சிகரணி அல்லது இரண்டும் திரவநிலை வாயுக்களாக இருக்கும். இது வந்து சரி. இவை மிக குறைந்த வெப்பநிலையில் வைக்கப்பட்டிருக்கும். இவை மிக குறைந்த வெப்பநிலையில் வைக்கப்பட்டிருக்கும். இது சரி. இவ்வகை இயக்கு பொருள்களை எரியூட்ட தனியான அமைப்புகள் தேவையில்லை. இவ்வகை இயக்கு பொருள்களை எரியூட்ட தனியான அமைப்புகள் தேவையில்லை. இதுவும் சரி. அப்போதுக்கான ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1969. இந்தியா தனது முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டாவை எந்த ஆண்டு விண்ணில் செலுத்தியது? இந்தியா தனது முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டாவை எந்த ஆண்டு விண்ணில் செலுத்தியது? 1975. 1984ஆம் ஆண்டு விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றவர் யார்?
1984ஆம் ஆண்டு விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? ராகேஷ் சர்மா. இந்திய சோவியத் ரஷ்யாவுடன் இணைந்து நடத்திய ஒரு விண்வெளி ஆய்வு திட்டத்தில் டேஸ் என்ற விமானி விண்வெளிக்கு செல்ல தேர்வு செய்யப்பட்டார். இந்திய சோவியத் ரஷ்யாவுடன் இணைந்து நடத்திய ஒரு விண்வெளி ஆய்வு திட்டத்தில் டேஸ் என்ற விமானி விண்வெளிக்கு செல்ல தேர்வு செய்யப்பட்டார். ராகேஷ் சர்மா. சந்திராயன்-1 விண்கலமானது எந்த ஆண்டு சந்திரனின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது? சந்திராயன்-1 விண்கலமானது எந்த ஆண்டு சந்திரனின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது? 2008 நவம்பர் 8. சந்திராயன்-1 சந்திரனில் இருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுற்றுப்பாதையில் சுற்றி வருகிறது? சந்திராயன்-1 சந்திரனில் இருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுற்றுப்பாதையில் சுற்றி வருகிறது? 100 கிலோமீட்டர். உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோள் எது? உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோள் எது? கலாம்சாட். கலாம்சாட் என்பது டேஸ் கிராம் எடை கொண்ட உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோள் ஆகும். கலாம்சாட் என்பது டேஸ் கிராம் எடை கொண்ட உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோள் ஆகும். 64 கிராம். கலாம்சாட் என்ற செயற்கைக்கோள் தமிழகத்தின் டேஸ் எனும் பள்ளி மாணவனின் தலைமையில் உருவாக்கப்பட்டது. கலாம்சாட் என்ற செயற்கைக்கோள் தமிழகத்தின் டேஸ் எனும் பள்ளி மாணவனின் தலைமையில் உருவாக்கப்பட்டது. ரிபாத் ஷாருக். கலாம்சாட் என்ற செயற்கைக்கோளை எந்த விண்வெளி மையம் விண்ணில் செலுத்தியது? கலாம்சாட் என்ற செயற்கைக்கோளை எந்த விண்வெளி மையம் விண்ணில் செலுத்தியது? நாசா விண்வெளி ஆய்வு மையம். கலாம்சாட் என்ற செயற்கைக்கோள் விண்வெளி ஆய்வு மையம் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு எது? கலாம்சாட் என்ற செயற்கைக்கோள் விண்வெளி ஆய்வு மையம் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு எது? 2017 ஜூன் 22. மயில்சாமி அண்ணாதுரை இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் ஆய்வாளராக பணியேற்ற ஆண்டு எது? மயில்சாமி அண்ணாதுரை இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் ஆய்வாளராக பணியேற்ற ஆண்டு எது? 1982. அமெரிக்காவின் அப்போலோ 15 மற்றும் அப்போலோ 11 ஆகியவை தரையிறங்கிய இடங்களின் படங்களை பதிவு செய்த விண்கலன் எது? அமெரிக்காவின் அப்போலோ 15 மற்றும் அப்போலோ 11 ஆகியவை தரையிறங்கிய இடங்களின் படங்களை பதிவு செய்த விண்கலன் எது? சந்திராயன்-1. பூமியின் முழு வடிவத்தையும் முதன்முதலாக பதிவு செய்து அனுப்பிய விண்கலன் எது? பூமியின் முழு வடிவத்தையும் முதன்முதலாக பதிவு செய்து அனுப்பிய விண்கலன் எது? சந்திராயன்-1. நிலவின் பரப்பில் மனிதர்களுக்கு உறைவிடமாக பயன்படும் பல குகைகளை கண்டறிந்த விண்கலன் எது? நிலவின் பரப்பில் மனிதர்களுக்கு உறைவிடமாக பயன்படும் பல குகைகளை கண்டறிந்த விண்கலன் எது? சந்திராயன்-1. மங்கள்யான் விண்கலனை விண்ணில் செலுத்திய ஆண்டு எது? மங்கள்யான் விண்கலனை விண்ணில் செலுத்திய ஆண்டு எது? 2013 நவம்பர் 5. மங்கள்யான் விண்கலம் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது? மங்கள்யான் விண்கலம் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது? PSLV. இந்தியாவின் முதல் கோள்களுக்கு இடையேயான விண்வெளி திட்டம் எது? இந்தியாவின் முதல் கோள்களுக்கு இடையேயான விண்வெளி திட்டம் எது? சந்திராயன்-1. மங்கள்யான் விண்கலம் செவ்வாய்க்கோளின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட ஆண்டு எது? மங்கள்யான் விண்கலம் செவ்வாய்க்கோளின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட ஆண்டு எது? 2014 செப்டம்பர் 24. சூரியனில் இருந்து நான்காவதாக அமைந்துள்ள கோள் எது? சூரியனில் இருந்து நான்காவதாக அமைந்துள்ள கோள் எது? செவ்வாய். சூரிய குடும்பத்தில் உள்ள இரண்டாவது சிறிய கோள் எது? சூரிய குடும்பத்தில் உள்ள இரண்டாவது சிறிய கோள் எது? செவ்வாய். சிவப்பு கோள் என்று அழைக்கப்படும் கோள் எது? சிவப்பு கோள் என்று அழைக்கப்படும் கோள் எது? செவ்வாய்.
செவ்வாய்க்கோள் தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் கால அளவு என்ன? செவ்வாய்க்கோள் தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் கால அளவு என்ன? 24 மணி 37 நிமிடம். செவ்வாய்க்கோள் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வருகிறது? செவ்வாய்க்கோள் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வருகிறது? 687. செவ்வாய்க்கோளை அடைந்த முதல் ஆசிய நாடு என்ற பெருமையை உடைய நாடு எது? செவ்வாய்க்கோளை அடைந்த முதல் ஆசிய நாடு என்ற பெருமையை உடைய நாடு எது? இந்தியா. தன் முதல் முயற்சியில் செவ்வாய்க்கோளை அடைந்து சாதனை படைத்த முதல் ஆசிய நாடு எது? தன் முதல் முயற்சியில் செவ்வாய்க்கோளை அடைந்து சாதனை படைத்த முதல் ஆசிய நாடு எது? இந்தியா. சந்திராயன் 2 என்ற திட்டத்தை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் செயல்படுத்திய ஆண்டு எது? சந்திராயன் 2 என்ற திட்டத்தை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் செயல்படுத்திய ஆண்டு எது? 2019 ஜூலை 22. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விக்ரம் சாராபாய். பிரக்யான் என்பது எந்த மொழிச்சொல்? பிரக்யான் என்பது எந்த மொழிச்சொல்? சமஸ்கிருதம். பிரக்யான் என்பதன் பொருள் யாது? பிரக்யான் என்பதன் பொருள் யாது? அறிவு. சந்திராயன் 2 ஆனது எந்த ஆண்டு நிலவின் வட்டப்பாதைக்குள் நுழைந்தது? சந்திராயன் 2 ஆனது எந்த ஆண்டு நிலவின் வட்டப்பாதைக்குள் நுழைந்தது? 2019 ஆகஸ்ட் 20. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சரக்கல்விளை எனும் சிற்றூரில் பிறந்தவர் யார்? கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சரக்கல்விளை எனும் சிற்றூரில் பிறந்தவர் யார்? கைலாசம் வடிவு சிவன். விக்ரம் சாராபாய் அவர்களின் நினைவாக விக்ரம் என பெயரிடப்பட்டுள்ளது எது? விக்ரம் சாராபாய் அவர்களின் நினைவாக விக்ரம் என பெயரிடப்பட்டுள்ளது எது? தரையிறங்கி. கைலாசம் வடிவு சிவன் வானூர்தி பொறியியல் இளங்கலை பட்டத்தை சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் பெற்ற ஆண்டு எது? கைலாசம் வடிவு சிவன் வானூர்தி பொறியியல் இளங்கலை பட்டத்தை சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் பெற்ற ஆண்டு எது? 1980. கைலாசம் வடிவு சிவன் முதுகலை பொறியியல் பட்டத்தை பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் நிறுவனத்தில் இருந்து பெற்ற ஆண்டு எது? கைலாசம் வடிவு சிவன் முதுகலை பொறியியல் பட்டத்தை பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் நிறுவனத்தில் இருந்து பெற்ற ஆண்டு எது? 1982. கைலாசம் வடிவு சிவன் தன் முனைவர் பட்டத்தை மும்பை இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தில் பெற்ற ஆண்டு எது? கைலாசம் வடிவு சிவன் தன் முனைவர் பட்டத்தை மும்பை இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தில் பெற்ற ஆண்டு எது? 2006. 2018 ஆண்டு ஜனவரி 10 நாள் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? 2018 ஆண்டு ஜனவரி 10 நாள் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? கைலாசம் வடிவு சிவன். ஒற்றை ராக்கெட்டின் மூலம் எத்தனை செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியது? ஒற்றை ராக்கெட்டின் மூலம் எத்தனை செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியது? 104. இயற்கையில் பூமிக்கென உள்ள ஒரே துணைக்கோள் எது? இயற்கையில் பூமிக்கென உள்ள ஒரே துணைக்கோள் எது? சந்திரன். ராக்கெட் மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ராக்கெட் மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? கைலாசம் வடிவு சிவன். சந்திரனை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. சந்திரன் பூமியில் இருந்து சுமார் 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இதன் விட்டம் 3,474 கிலோமீட்டர் ஆகும். சந்திரன் பூமியில் இருந்து சுமார் 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இதன் விட்டம் 3,477 கிலோமீட்டர் ஆகும். இது சரி. சந்திரனில் வளிமண்டலம் இல்லை. சந்திரன் தாமாக ஒளிர்வது இல்லை. இது சூரியனில் இருந்து வரும் ஒளிக்கதிர்களையே எதிரொலிக்கிறது. சந்திரனில் வளிமண்டலம் இல்லை. சந்திரன் தாமாக ஒளிர்வது இல்லை.
இது சூரியனில் இருந்து வரும் ஒளிக்கதிர்களையே எதிரொலிக்கிறது. தூசரி. இது தன்னைத்தானே சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் இது பூமியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் சமமாக இருப்பதால் நாம் எப்போதும் சந்திரனின் ஒரு பகுதியையே பார்த்து வருகிறோம். இது தன்னைத்தானே சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் இது பூமியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் சமமாக இருப்பதால் நாம் எப்போதும் சந்திரனின் ஒரு பகுதியை பார்த்து வருகிறோம். இது சரி. அப்போதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி. அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் உள்ள புகழ்பெற்ற விண்வெளி ஆய்வு நிறுவனம் எது? அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் உள்ள புகழ்பெற்ற விண்வெளி ஆய்வு நிறுவனம் எது? நாசா. நாசா தொடங்கப்பட்ட ஆண்டு எது? நாசா தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1958 அக்டோபர் முதல் நாள். சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கோள்களுக்கும் ரோபாட்டிக் விண்கலன்களை அனுப்பிய நிறுவனம் எது? சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கோள்களுக்கும் ரோபாட்டிக் விண்கலங்களை அனுப்பிய நிறுவனம் எது? நாசா. அப்போலோ விண்வெளி திட்டங்கள் மொத்தம் எத்தனை? அப்போலோ விண்வெளி திட்டங்கள் மொத்தம் எத்தனை? 17. முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய திட்டம் எது? முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய திட்டம் எது? அப்போலோ 8. முதலில் மனிதனை நிலவில் தரையிறங்க செய்த திட்டம் எது? முதலில் மனிதனை நிலவில் தரையிறங்க செய்த திட்டம் எது? அப்போலோ 11. 1969 ஜூலை 20ஆம் நாள் நிலவில் தரையிறங்கிய விண்கலம் எது? 1969 ஜூலை 20ஆம் நாள் நிலவில் தரையிறங்கிய விண்கலம் எது? அப்போலோ 11. எந்த விண்கலத்தின் உதவியுடன் நீல் ஆம்ஸ்ட்ராங் முதலில் நிலவின் மேற்பரப்பில் காலடி வைத்தார்? எந்த விண்கலத்தின் உதவியுடன் நீல் ஆம்ஸ்ட்ராங் முதலில் நிலவின் மேற்பரப்பில் காலடி வைத்தார்? அப்போலோ 11. கல்பனா சாவ்லா நாசாவில் இணைந்த ஆண்டு எது? கல்பனா சாவ்லா நாசாவில் இணைந்த ஆண்டு எது? 1988. கல்பனா சாவ்லாவை கொலம்பியா விண்வெளி திட்டத்தில் பணிபுரிய தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு எது? கல்பனா சாவ்லாவை கொலம்பியா விண்வெளி திட்டத்தில் பணிபுரிய தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு எது? 1997. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய விண்வெளி வீராங்கனை என்ற புகழ் பெற்றவர் யார்? விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய விண்வெளி வீராங்கனை என்ற புகழ் பெற்றவர் யார்? கல்பனா சாவ்லா. கல்பனா சாவ்லா எந்த விண்வெளி பயணத்தின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தார்? கல்பனா சாவ்லா எந்த விண்வெளி பயணத்தின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தார்? 2வது கொலம்பியா. கல்பனா சாவ்லா விண்வெளியில் பூமியின் 252 சுற்று வட்டப்பாதைகளில் எத்தனை மில்லியன் மைல்கள் பயணம் செய்துள்ளார்? கல்பனா சாவ்லா விண்வெளியில் பூமியின் 252 சுற்று வட்டப்பாதையில் எத்தனை மில்லியன் மைல்கள் பயணம் செய்துள்ளார்? 10.4 மில்லியன். கல்பனா சாவ்லா எத்தனை மணி நேரத்திற்கும் மேலாக விண்வெளியில் தங்கியிருந்தார்? கல்பனா சாவ்லா எத்தனை மணி நேரத்திற்கும் மேலாக விண்வெளியில் தங்கியிருந்தார்? 372 மணி நேரம். சுனிதா வில்லியம்ஸ் 1965ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் நாளன்று எங்கு பிறந்தார்? சுனிதா வில்லியம்ஸ் 1965ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் நாளன்று எங்கு பிறந்தார்? அமெரிக்கா. சுனிதா வில்லியம்ஸ் எந்த ஆண்டு விண்வெளி வீரராக தன் பணியை தொடங்கினார்? சுனிதா வில்லியம்ஸ் எந்த ஆண்டு விண்வெளி வீரராக தன் பணியை தொடங்கினார்? 1998. சுனிதா வில்லியம்ஸ் பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு எத்தனை முறை பயணம் மேற்கொண்டுள்ளார்? சுனிதா வில்லியம்ஸ் பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு எத்தனை முறை பயணம் மேற்கொண்டுள்ளார்? 2. விண்வெளியில் நீண்ட தூரம் நடந்த பெண் என்ற சாதனையை 2012ஆம் ஆண்டு படைத்தவர் யார்? விண்வெளியில் நீண்ட தூரம் நடந்த பெண் என்ற சாதனையை 2012ஆம் ஆண்டு படைத்தவர் யார்? சுனிதா வில்லியம்ஸ். சுனிதா வில்லியம்ஸ் மொத்தம் எத்தனை மணி நேரம் விண்வெளியில் நடந்தார்? சுனிதா வில்லியம்ஸ் மொத்தம் எத்தனை மணி நேரம் விண்வெளியில் நடந்தார்? 35 மணி நேரம் 55 நிமிடம். சுனிதா வில்லியம்ஸ் மொத்தம் எத்தனை விண்வெளி பயணங்கள் மேற்கொண்டுள்ளார்? சுனிதா வில்லியம்ஸ் மொத்தம் எத்தனை விண்வெளி பயணங்கள் மேற்கொண்டுள்ளார்? 7.
இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.